வாழ்க்கை எதை நோக்கி செல்லுதுன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா ஒரு நாள் உங்கள் மனசாட்சி வழி சொல்லும். டேய், எவ்வளோ நாள் இனிமேல் அங்கேயே பார்த்துட்டு இருக்க போகிறேன்? நான் தான் உன்னோட மனசாட்சி. உனக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க. அது நீ காதில் வாங்கிட்டு இந்தமாரி பல ஜன்னல் முன்னாடி நீ பார்த்துட்டு தான் இருக்கும். இப்படியே தான் போயிட்டுருக்கணும்னு நீ பார்த்துட்டு இருக்கியா? இதுதான் உன்னோட ஆசையா? சொல்லு, நான் பேசுறதுக்கு தான் ரெஸ்பெக்ட் பண்ணு. பேசி திருப்பி பதில் சொல்லு. ஏதாவது யார் கேட்டாலும் அப்படியே நின்றுட்டு இருந்த என்ன பிரயோஜனம்? இப்படியே இருந்தீங்கன்னா நாளைக்கு நீ செத்தா கூட சும்மா மற்றவங்களை அடக்கம் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க. பிறந்தும் செத்தோன்னு இருக்காது. உனக்கு என்ன தெரியுமோ அதை நல்லா பண்ணு. டேய், என்னடா டைம் வருதுவா?
வளர்க்க போலவா? நீங்க இருக்கிறவனுக்கே வேலை இல்லடா. நீதான் நினைச்ச மதிக்கவே மாட்டான். ஆனா அதை நான் மட்டும்தான் பார்க்கணும். ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி 4-5 வெங்காயத்தை விட்டால் பொடி பொடியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க. ஒரு நீளமான கேரட் எடுத்து அதையும் பொடி பொடியா நறுக்கி சரிங்க. அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க. ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க. அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க. 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு சரிங்க. இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்ல பரபர அப்படியே பேய விட்டு சரிங்க. பொத்துனாப்ல அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு அப்படி பரட்டி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக விட்டு அழகா மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க சரிங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்ப உன்னுடைய பணவெறிய ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்லடா. கலை என்பது மனிதனின் பெரும் போதை.